லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகள், அதே போன்று தேனியில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வசம் வருகிறது. இங்கு 29.16% வாக்குகள் மட்டுமே திமுகவுக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. 38.32% வாக்குகள் அதிமுகவுக்கும், 17.61% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 6.24% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 8.64% வாக்குகள் மட்டுமே சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக சிவகாசியில் 38.17% வாக்குகளோடு அதிமுக தொகுதியை கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்கிறது. 30.84% வாக்குகளோடு திமுக இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 16.84% வாக்குகளோடு தமிழக வெற்றிக் கழகமும், 8.95% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 5.20% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. அடுத்து விருதுநகரில் 39.56% வாக்குகள் மட்டுமே திமுகவுக்கு செல்கிறது. 39.41% வாக்குகளோடு அதிமுகவுக்கு இருக்கிறது. நெக் டு நெக் ஃபைட்டாக களம் இருப்பதாக கள நிலவரங்கள் சொல்கின்றன. 18.35% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 2.33% வாக்குகள் மட்டுமே நாம் தமிழர் கட்சிக்கும், 0.35% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. அருப்புக்கோட்டை முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் களம் இறங்கிய தொகுதி. இங்கு 41.00% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. 30.11% வாக்குகள் மட்டுமே அதிமுகவுக்கு கிடைக்கிறது. 20.38% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 4.89% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 3.62% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பொறுத்தவரை ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வசம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு சொல்கிறது. 41.12% வாக்குகள் அதிமுகவுக்கும், 26.36% வாக்குகள் திமுகவுக்கும், 15.71% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 6.10% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 10.71% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதுவும் அதிமுக வசம்தான் வருவதாக கருத்து கணிப்பு சொல்கிறது. 39.34% வாக்குகள் அதிமுகவுக்கும், 28.42% வாக்குகள் திமுகவுக்கும், 17.28% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 7.42% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 7.54% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக திருச்சுழி சட்டமன்ற தொகுதி என்பது ஏறக்குறைய தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 50.19% வாக்குகளோடு திமுகவும், 27.62% வாக்குகளோடு அதிமுகவும், 9.93% வாக்குகளோடு தமிழக வெற்றிக் கழகமும், 6.34% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 5.92% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன.